வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் தப்பு தான் பண்ண போகிறோம் நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா எது மாதிரி தப்பு பண்ணுவோன்னு பார்ப்போம். வாழ்க்கையில் தப்பு தான் பண்ண போகிறோம்னா ஒரு ஆம்பிஷன் வேணும் அப்படிங்கிற தப்பை பண்ணிடணும். அட்லீஸ்ட் ஹேவ் ஆம்பிஷன். யூ டோன்ட் டிசர்வ் தட் இஸ் இந்த ஆம்பிஷன் உங்களுக்கு தேவையில்லாது, உங்களுக்கு இட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைடு, இட் இஸ் ஃபார் பியாண்ட் யுவர் ரீச். இருந்தாலும் அந்த ஆம்பிஷனை வச்சுக்கோங்க, அந்த ஆம்பிஷனுங்கிறத தப்பு பண்ணிவிடுங்க. ஃபார் ஹெவன் சேக் டோன்ட் மேக் த மிஸ்டேக் ஆஃப் ஸ்லாத். அப்படின்னா ஸ்லாத்துங்கிறது ஒரு அனிமல், அது அப்படியே கிடக்கும். அது சினானிமம் ஃபார் லேசினஸ், சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்துங்கிற தப்பை பண்ணிடாதீங்கிறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வைஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் இங்கே அங்கே ஓடிட்டுருங்க, ஏதாவது ஒரு கோலை நோக்கி போங்க. அது யூஸ்லெஸ் கோலாக இருக்கட்டும், அந்த கோலை நோக்கி போங்க. வாழ்க்கையில் அந்த டைரெக்ஷனில் போங்க. எனக்கு ஒன்றும் வேணான்னு வீட்டில் உட்காந்து படுத்துட்ருக்காதீங்க. ஏன்னா ஈவன் இன்றைக்கி உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம், எல்லா கதவும் உங்களுக்கு மூடி இருக்கிற மாதிரி இருக்கலாம், வாழ்க்கையே ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயோ எந்த இடத்துலையாவது என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு திரை திறக்கும். ஒரு டோர் திறக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலில் உள்ளே விட்டிங்கன்னா அந்த டோரை திறந்துடலாம். எந்த சமயத்தில் எங்கே டோர் திறக்கும்னு தெரியாது. அந்த டோரை நீங்கள் பிடிச்சிக்க வேண்டியதான். நீங்கள் எனக்கு ஒன்றும் வராதுன்னு நீங்கள் இழுத்து போட்டு எனக்கு நேரம் வரைச்ச பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் இழுத்து போட்டு தூங்கினீங்கன்னா வாழ்க்கையே உங்களை தாண்டி போயிடும். நீங்கள் இழுத்து போட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது உங்கள் பயஸ் டுவர்ட்ஸ் ஆக்ஷனாக இருக்கணும், நாட் டுவர்ட்ஸ் டேக்கிங் இட் ஈஸி. இதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த ஆக்ஷன் இப்போ பார்க்கறச்சு யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பைத்தியக்காரன் ஏன்டா இப்போ சொல்லினே இருக்கான், சிரிச்சுட்டே இருக்கிறான், இவன் ஏன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பக்கத்து ஊரில் பங்களாதேஷில் இப்போ நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பங்களாதேஷ் பாலிட்டிக்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ரெண்டு பார்ட்டி தான். ஒன்று அவாமி பார்ட்டி, அவாமின்னா பெங்காலியில் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு பேர். இன்னொன்று பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி, பிஎன்பின்னு பேர். இந்த அவாமி லீகுங்கிறது முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பித்த பார்ட்டி. இந்த முஜிபுர் ரஹ்மானோட பார்ட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மி கூ பண்ணி முஜிபுரையும் அவனோட ஃபேமிலி என்டையராக ஒழிச்சிருவாங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ் தான் தப்பிச்சு வெளிநாட்டில் இருக்கிறதுனால தப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்மி ஜென்ரல் பின்னாடி வந்தவன் பேர் ஜியாவுர் ரஹ்மான்னு பேர். இந்த ஜியாவுர் ரஹ்மான்னா பவரை சீஸ் பண்ணிவிடுவான். அது அவன் தான் அவன் ஒய்ஃபும் அவனும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி, பிஎன்பின்னு பேர். இன்னொரு ஜென்ரல் வருவான், ஜென்ரல் இர்ஷாதுன்னு. அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட்டிலாம் நடத்த முடியாது. அவன் பேர் இர்ஷாது பார்ட்டியோ ஏதோ ஒரு பார்ட்டி, அது பேர் மறந்துட்டேன். அப்போ இதில் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுக்கிறதுல ஆளுக்கு 10 வருஷம் 5 வருஷம் டேர்ம் கிடைக்கும். இன்னொரு ஆளை எதிரி மாதிரி அடிப்பாங்க. ஒரு 10 வருஷத்தில் டைம் மாறிடும். இது மாதிரி டைம் மாறினதில் அவாமி லீகு ஏறி உக்காந்துட்டாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவாமி லீகு பண்ண அநியாயத்தில் இனிமேல் இந்த பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி வராது, யாருமே வராது, பர்மனெண்ட்டாக இவங்க தான் இருக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டாங்க. இந்த ஜியாவுர் ரஹ்மானோட ஒய்ஃபு பேகம்ஸ் ரஹ்மான்னு பேர், அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட்லேயே வச்சுருந்தாங்க. பையன் தஹீர் ரஹ்மான்கிறவன் எப்படியோ தப்பிச்சு ஊரை விட்டு ஓடிவிட்டான். 15 வருஷமாக அவன் எக்ஸைலில் இருக்கான். இங்கே வர முடியாது. அவங்க அம்மாவை இங்கே ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசண்டாக தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் மூமெண்ட்டில் அப்ரைசிங் இந்த ஷேக் ஹசீனா ஓடி இப்போ இந்தியாவில் டெல்லி பக்கத்தில் எங்கேயோ ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஒழிஞ்சுன்னு இருக்கிறாங்க. மக்களோட ரெவல்யூஷன் பவருக்கு முகமது யூனிஸ்னு ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர் ஒரு வருஷம் அட்வைசராக கவர்மெண்ட்டை நடத்தி எலெக்ஷன் நடத்தி இந்த ஜூலை சார்ட்டர்னு இந்த யாரெல்லாம் யூத் இந்த ரெவல்யூஷன் பண்ணாங்களோ அவங்க தனியாக நின்று அவங்களும் தோற்று இந்த பிஎன்பி பார்ட்டி திரும்பி வந்துருச்சு அண்ட் ஹஸ் கம் வித் 2/3 மெஜாரிட்டி. இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த 15 வருஷத்தில் தாரிக் ரஹ்மான்கிறவன் ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிட்டான். யாருமே தாரிக் ரஹ்மான் ஜெயிப்பான்னு நினைக்கவே இல்லை.
இன்றைக்கி அவன் பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஜூலை 15th சார்ட்டரை கையெழுத்து வேற போட வச்சாங்க. பிரசிடெண்ட்டுக்கு கொஞ்சம் பவர்ஸ் போயிடும், பிரைம் மினிஸ்டரோட பவரை குறைப்போம், இதெல்லாம் கையெழுத்து போட்டாங்க. இதெல்லாம் வித் ப்ரொட்டஸ்ட் தான் அவங்க கையெழுத்து போட்டாங்க. இப்போ உள்ளே ஏறி உக்காந்து அவங்ககிட்ட பவரில் இருக்கும்போது கையெழுத்து போட்டதை செல்லாதோ இல்லாட்டா அதை டைல்யூட் பண்ணுவான். பட் எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னா, உங்களுக்கு 15 வருஷம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தான். அந்த 15 வருஷமும் அவன் உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தான். ஃபைட் பண்ணது வெளில தெரியாமல் இருந்திருக்கலாம். பங்களாதேஷில் அவன் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு எலெக்ஷனும் தோற்றுக்கிட்டே இருந்தாங்க. முதல் 2 எலெக்ஷன் கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி இருந்தது. 3வது எலெக்ஷன் அவாமி லீகு என்ன ஃப்ராடுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் மக்கள் தெருவில் இறங்கிட்டாங்க. எதனால் தெருவில் இறங்கினாங்கன்னா, இன்னாக்குவஸாக என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் வேலை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் ரிசர்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே அவாமி லீகில் தான் இருப்போம். அவங்க பசங்க பேர பசங்களுக்கே எல்லாம் கிடைக்கணுன்னா மக்கள் தெருவுக்கு வந்தாங்க. அதை அவன் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஊதி பெருசாக்கி, அதுக்கப்புறம் அது வெடிச்சப்புறம் கூட ஒரு நியூட்ரலாக இருந்த முகமது யூனிஸை சஜஸ்ட் பண்ணால் நோபல் ப்ரைஸ் வாங்கினவன். முகமது யூனிஸுக்கும் ஹசீனாவுக்கும் பல ப்ராப்ளம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த யூனிஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணி கடைசியில் நீங்கள் பவரில் ஏறி உட்காந்துட்டான். அதனால் நீங்கள் தப்பு. ஜியாவுல் ரஹ்மானோட ஒய்ஃபும் ஈக்குவலி கரப்டு. பட் தப்பு பண்ணாலும் ஒரு ஆம்பிஷனோட தப்பு பண்ணணும். நீங்கள் லேசினஸ் தப்ப ஆல்ரெடி ஹசீனாவோட பையன் சொல்கிறான், நாங்கள் திரும்பியே வரமாட்டோம், பங்களாதேஷ் எங்களை இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சுன்னு. அது தப்பு, அது லேசினஸ். எங்களை தப்பாக உள்ளே வச்சுட்டாங்க, நான் திரும்பி வருவேன், ஒன் டே நான் நான் கேப்சர் பண்ணுவேன், பவர் பண்ணுவேன் தான் அவன் பேசணும். அவன் ஆளுங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி தெருவில் இறக்கணும். இன்னொரு 1 வருஷம், 10-12 வருஷம், 15 வருஷம் நீ பவர் என்ஜாய் பண்ண மாதிரி 15 வருஷம் நீ வெளில நின்றுட்டு ஸ்ட்ரைக் பண்ணணும். சோம்பேறித்தனம் பண்ணிங்கன்னா நீ காணாமல் போயிடுவ. யூ ஷுட் ஹாவ் தி ஸ்ட்ரென்த் டு டு போல்ட் திங்ஸ். அதாவது எவ்வளோ தான் அவன் பொசிஷன் வீக்காக இருந்தாலும் போல்டாக பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் வேணும். இல்லை அப்படின்னு நினச்சி ஓடி போயிட்டேன்னா நீ தான் காணாமல் போயிடுவ. யூ ஷுட் நாட் ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு சஃபர். கஷ்டம்தான், அந்த கஷ்டத்தையும் மீறி நீ போல்டாக ஆக்ட் பண்ணணும், தைரியமாக பேசணும், தைரியமாக பவரில் இருக்கிறவங்க முறைக்கணும். இது பண்ணால் தான் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பங்களாதேஷ் எலெக்ஷனை வச்சு நான் சொன்னேன். உங்களுக்கு இன்றைக்கி ரீசெண்டாக நடந்தது புரியணும். வாழ்க்கையிலையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரகிள், உங்களுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளுமே இதே தான். இதற்கு அகேன்ஸ்டாக உங்களோட இன்னர் வாய்ஸ் மைண்டை நீங்கள் ஃபைட் பண்ணி ஆம்பிஷியஸாக இருந்து அந்த ஸ்ட்ரென்த் டு டூ கரெக்ட் திங்ஸ் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.